ஏமனில் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதை அடுத்து அங்கிருந்து வெளியேறும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நூற்றுக்கணக்கான அகதிகள் ஜிபூட்டி வந்தடைந்தனர். ஏமனில் அதிபர் மன்சூர் ஹாதிக்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி தீவிரவாதிகளும் அல் கொய்தா தீவிரவாதிகளும் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். தீவிரவாதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையில் கூட்டு ராணுவ தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்நாட்டின் தலைநகர் சனா, ஏடன் உட்பட பல பகுதிகளில் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சிகளில் இறங்கியுள்ளனர். தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஜிபூட்டி தீவிற்கு அகதிகளாக வருகின்றனர். தற்போது தாக்குதல்கள் மேலும் அதிகரித்ததை அடுத்து அகதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. சண்டை நடைபெறும் பகுதிகளை கடந்து தப்பித்து வருவதும் மிகவும் ஆபத்தானதாக இருப்பதாக அகதிகள் கூறினர். ஏராளமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்புகின்றனர். சண்டை நடைபெறுவதால் அவர்களால் எங்கும் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். சிலர் போக்குவரத்து வசதி கிடைக்காததால் வர முடியவில்லை. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக லட்சக்கணக்கானோர் அகதிகளாக தவிக்கும் நிலையில் தற்போது ஏமன் நாட்டவர்களும் அகதிகளாக மாறும் நிலையை அங்கு நடைபெறும் தாக்குதல்கள் உருவாக்கியுள்ளன. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். ஏமனில் போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ஐநா அலுவலகத்தில் பேசிய பான் கி மூன் ஏமனில் பற்றிய எரியும் வன்முறைக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஏமன் உள்நாட்டு போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்த பான் கி மூன் இதனை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்தார். உள்நாட்டு போரால் ஏமனில் இருந்து இதுவரை 50 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளதாகவும் இது 2ஆம் உலகப் போரின் போது வெளியேறியவர்களை விட பன்மடங்கு அதிகம் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார்.